சிவகங்கை மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணமாக சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் உள்ள அறைகள், கழிப்பறை, குளியலை, உணவுக்கூடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் விளையாட்டு வீரர்களுடன் விடுதியில் உள்ள உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட்டார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபருக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சிவகங்கை வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் புதிய திட்டங்களையும் துவக்கி வைத்த துணை முதலமைச்சர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் திறந்தவெளி விளையாட்டு அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதியினை திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டு விடுதியில் உள்ள மாணவர்களுக்கான கழிப்பறை, படுக்கை அறைகள் மற்றும் உணவகங்களை ஆய்வு செய்து மாணவர்களுடன் மதிய உணவு உட்கொண்டு மாணவர்களிடம் விளையாட்டு விடுதியில் வழங்கப்படும் உணவுகள் மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் விளையாட்டு விடுதியில் உள்ள ஒரு சில குறைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். விளையாட்டு விடுதியில் மாணவர்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதிய உணவு உட்கொண்ட சம்பவம் மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.